வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் ஜெகதீப் தன்கர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தால் சர்வாதிகாரியாக செயல்படுவேன். காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி ஓபிஎஸ் நுழைந்ததாக சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக யு லலித் நியமனம். இம்மாதம் 27ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல். நாட்டின் மூவர்ண கொடி, தேசிய கொடி குறித்து பிரதமர் மோடி பெருமிதம். மக்கள் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற தமிழக ஆளுநர் வலியுறுத்தல். பீகார் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பதவியேற்பு. சென்னை விமான நிலையத்தில் 11,75,00,000 ரூபாய் மதிப்பிலான குகைன் போதைப் பொருள் பறிமுதல். எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வந்த வெனிசுலா நாட்டு இளம்பெண் கைது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற சத்ய ஞானசேகரன். சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் போதைப்பொருள் தடுப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சமுதாயத்தையே சீரழிக்கும் போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது என அறிவுறுத்தினார். காவல்துறையில் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போவோருக்கு தாம் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்றும் எச்சரித்துள்ளார். ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது. இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். அதற்கான அதிகாரத்தை நான் எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது 1 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பயிற்சியாளர் ரமேஷ், அடுத்த ஒலிம்பியாட்டில் தங்கம் வெல்வோம் என்றார். தமிழகத்தை போன்று மற்ற மாநில முதல்வர்களும் இந்திய செஸ் அணிக்கு நிதி வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர் ரஜினிகாந்த் ஆளுநரை சந்தித்து பேசியதை சிலர் அரசியலாக்குவதாக தெரிவித்தார். தமிழக மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுங்கள் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், இதுவே நேரம், சரியான நேரம் என்றும் பாரதத்தின் பொன்னான நேரம் எனவும் கூறியுள்ளார். எங்கும் நாட்டுப்பற்று பரவியுள்ள நிலையில் அனைவரும் எழுந்து நின்று மூவர்ண தேசிய கொடியை அசைத்து பாரதத்தை ஒளிமயமாக்குங்கள் எனவும் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் புகுந்து முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற புகார் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்றதால் மோதல் எழுந்ததாகவும், அப்போது அலுவலகத்தில் உள்ள முக்கிய ஆவணங்களை ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாகவும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இதனால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்ற மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழா வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மகாபலிபுரத்தில் 14 ஏக்கர் பரப்பளவில் உள்ள டிடிடிசி ஓஷன் வியூவில் சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி பல்வேறு கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காற்றாடி திருவிழாவில் அமெரிக்கா, தாய்லாந்து உள்ளிட்ட
பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், இதனை காண குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது எனவும், பெரியவர்களுக்கு 150 ரூபாய் கட்டணமாக பெறப்படும் என்றும் தமிழக சுற்றுலாத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை அருகே வைப்பாற்றின் வடகரையில் அமைந்துள்ள உச்சிமேட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு பழங்கால பல்வேறு கலைநயமிக்க பொருட்கள் கிடைத்த நிலையில் தற்போது பண்டைய கால நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணாலான ஆண் பொம்மை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அகழாய்வில் தொடர்ந்து பழங்கால பொருட்கள் கிடைத்து வருவது தொல்லியல் ஆர்வலர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல நெல்லை மாவட்டம் துலுக்கர்பட்டி கிராமம் அருகே நம்பியாற்று படுகையில் நடைபெற்ற முதல்கட்ட அகழாய்வில் பழங்கால மண்குவளை, பாசி, மணிகள், ஓடுகள் போன்ற பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஊட்டி அருகே உள்ள கிளன்மார்கன் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு உள்ளதால் மாயாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மசினகுடி தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி உள்நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் திரிகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு இன்று நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் கைது செய்யப்பட்ட தாளாளர் உள்ளிட்ட 5 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கனியாமூரில் உள்ள பள்ளியில் படித்து வந்த ஸ்ரீமதி கடந்த மாதம் 13ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளி முதல்வர் சிவசங்கரன், வேதியியல் ஆசிரியை ஹரிப்பிரியா மற்றும் கணித ஆசிரியை கீர்த்திகா ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 3வது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுக்களில் ஏன் இன்னும் குற்ற வழக்கு எண்ணை பதிவு செய்யவில்லை என நீதிபதி சாந்தி கேள்வி எழுப்பினார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆய்வறிக்கை வரும் வரை கால அவகாசம் வழங்க சிபிசிஐடி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்று விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே தனது மகள் ஸ்ரீமதியின் மரணத்தில் உள்ள அத்தனை உண்மைகளும் வெளிவர வேண்டும் என அவரது தாய் செல்வி தெரிவித்துள்ளார். கனியாமூர் பள்ளி கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 5 பேரின் நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அருண்குமார், கமல்ராஜ், ஸ்ரீதர், சத்தியமூர்த்தி, பாலமூர்த்தி ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முகமது அலி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து 5 பேரின் நீதிமன்ற காவலை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரம் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். உதகை அருகே தேயிலை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுத்தை தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மைனலை அரக்காடு கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கிஷாந்த் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவரது 4 வயது மகள் சரிதா விளையாடிக் கொண்டிருந்த போது தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த சிறுத்தை சரிதாவின் கழுத்துப் பகுதியை கவ்வி இழுத்துச் சென்றது. அருகிலிருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து சிறுத்தை புலி வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. 2 மணி நேரம் தேடிய பிறகு கழுத்துப் பகுதியில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுமி சரிதா பரிதாபமாக உயிரிழந்ததால் பெற்றோர் சோகத்தில் ஆழ்ந்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடங்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் தனது பிறந்த நாளை கொண்டாட பெற்றோர் மறுத்ததால் மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். லோகேஷ் என்பவர் கிர்கிஸ்தான் நாட்டில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வருகிறார். விடுமுறையொட்டி கடந்த ஜூன் மாதம் சொந்த ஊருக்கு வந்த லோகேஷ் நேற்று தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டதாகவும் இதற்கு அவரது பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த லோகேஷ் தூக்க மாத்திரையை விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் லோகேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 218 கிராம் கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளை சுங்க இலாகா அதிகாரிகள் கண்காணித்தனர். அப்போது வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஜோசல் டோரஸ் என்ற இளம்பெண்ணிடம் உடைமைகளை சோதனையிட்டபோது கோக்கைன் போதைப் பொருளை மறைத்து கடத்தியது தெரியவந்தது.
இதையடுத்து 11,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 218 கிராம் கொகைன் போதைப் பவுடரை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதனை கடத்தி வந்த வெனிசுலா பெண்ணை கைது செய்த சுங்க இலாகா அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடித்தபசு விழா சிறப்பாக நடைபெற்றது. வெண்பட்டு ஆடை உடுத்தி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சங்கரநாராயணர் தவசு பந்தலுக்கு வந்தார். பச்சை பட்டு உடுத்திய கோமதி அம்பாள் சங்கரநாராயணரை 3 முறை வலம் வந்தார். இருவருக்கும் தீபாரதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. அப்போது ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அவர் தமது உரையில் மூவர்ண கொடியின் உண்மையான ஒற்றுமை உணர்வை சூரத் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். நமது தேசிய கொடியே நாட்டின் ஜவுளி தொழில், காதி மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக உள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியாவின் மூவர்ண கொடியில் 3 நிறங்கள் மட்டுமில்லை என்றும் அதில் நமது கடந்த காலத்தின் பெருமை, நிகழ்காலத்திற்கான நமது அர்ப்பணிப்பு மற்றும் எதிர்கால கனவுகளின் பிரதிபலிப்பு என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். தேசிய கொடி இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் சின்னம் என்றும் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய இந்தியாவுக்கான பயணத்தை தொடங்கும்போது மூவர்ண கொடி நாட்டின் ஒற்றுமையையும் உணர்வையும் மீண்டும் பிரதிபலிக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வட மாநிலங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் 20 ரூபாய் வசூலிப்பதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமது டுவிட்டர் பதிவில் கொடி பற்றும் தேசப்பற்றும் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் உள்ளதாகவும், ஆனால் ரேஷன் கடைகளில் 20 ரூபாய் தேசிய கொடிக்காக வசூலிப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சித்துள்ளார். பீகாரில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமார் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து 164 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்றார். துணை முதலமைச்சராக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவும் பதவியேற்றார். அவர்களுக்கு ஆளுநர் பகு சவுகான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக யு லலித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா வரும் 26ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். வழக்கமாக தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்த நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவது வழக்கம். அதன்படி தற்போதைய தலைமை நீதிபதி ரமணாவின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக யு லலித்தை நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளார். அவர் வரும் 27ஆம் தேதி பதவியேற்கவுள்ளார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 பதக்கங்களை வென்று சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த வீரர் சத்யன் ஞானசேகரன் நேற்று சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவரை அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சத்யன், கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசும் தமிழக அரசும் செய்த உதவியால் காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வெல்ல முடிந்ததாகவும் அதற்காக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இந்திய நேபாள சர்வதேச தடகள போட்டிகள் நேபாளத்தில் நடைபெறுகின்றன. இதில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் தஞ்சையைச் சேர்ந்த சீதளா தேவி தங்கப்பதக்கத்தையும், 1500 மீட்டர் ஓட்டத்தில் வாளமர்கோட்டையைச் சேர்ந்த விமலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். வாகை சூடி தஞ்சை வந்த 2 வீராங்கனைகளுக்கும் மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநகராட்சி மேயர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் ஜெகதீப் தன்கர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தால் சர்வாதிகாரியாக செயல்படுவேன். காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி OPS நுழைந்ததாக CV சண்முகம் தொடர்ந்த வழக்கு. CBI விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக யு லலித் நியமனம். இம்மாதம் 27ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல். நாட்டின் மூவர்ண கொடி, தேசிய கொடி குறித்து பிரதமர் மோடி பெருமிதம். மக்கள் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற தமிழக ஆளுநர் வலியுறுத்தல். பீகார் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பதவியேற்பு. சென்னை விமான நிலையத்தில் 11,75,00,000 ரூபாய் மதிப்பிலான கொகைன் போதைப் பொருள் பறிமுதல். எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வந்த வெனிசுலா நாட்டு இளம்பெண் கைது.
காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற சத்ய ஞானசேகரன் சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.